இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுதேசி மில் வாசலில் தொடங்கி கடற்கரை சாலை, காந்தி திடலில் முடிவுற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடைப்பயணத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் பங்கேற்றார். மேலும் நடைப்பயணத்தில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள், திரு வி பி செல்வம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் நவம்பர் 11ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியாரி மேத்யூ மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு எட்டியன் ரோலன் பியக் ஆகியோரும், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்களும் மலர் வளையம் வைத்து முதல் உலகப் போரின் பொழுது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.